நமஸ்தே. இப்போ நம்ம பரீட்சை புக்கில் இருக்கிற பாடம் 7 லெசன் 7 பார்ட் 7 அதை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 10 பாயிண்ட்ஸ் முன்னாடி இருக்க வீடியோவில் போட்டிருக்கேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போது மீதி இருக்கிறத பார்க்கலாம். தும் ஸ்கூல் கைசே ஜாத்தே ஹோ, அதாவது நீங்கள் எப்படி பள்ளிக்கு பயணம் செய்கிறீர்கள், எப்படி போகிறீர்கள். How do you travel to school? मैं स्कूल साइकिल से जाता हूँ. பள்ளிக்கு சைக்கிளில் செல்கிறேன். I go to school by bicycle. तुम सवेरे कितने बजे निकलते हो? காலையில் எத்தனை மணிக்கு புறப்படுகிறீர்கள். காலையில் எத்தனை மணிக்கு கிளம்புற அப்படின்னு கேட்குறான். வாட் டைம் டு யூ லிவ் இன் த மார்னிங்? मैं सवेरे 8 बजे निकलता हूँ. நான் காலையில் 8 மணிக்கு கிளம்புகிறேன். I live at 8 in the morning. तुम कितने बजे स्कूल पहुँचते हो? நீங்கள் எத்தனை மணிக்கு பள்ளியை அடைகிறீர்கள். What time do you reach school? मैं 8:30 बजे स्कूल पहुँचता हूँ. 8:30 மணிக்கு பள்ளியை அடைகிறேன். I reach school at 8:30. 8:30 மணிக்கு அவன் ஸ்கூலுக்கு போய் சேருவேன் அப்படின்னு சொல்கிறான். तुम कितने बजे घर लौटते हो? எத்தனை மணிக்கு வீடு திரும்புவீர்கள். What time do you return home? मैं 5 बजे घर लौटता हूँ. 5 மணிக்கு வீடு திரும்புவேன். I return home at 5 o'clock. நான் சாயந்தரம் 5 மணிக்கு வீட்டுக்கு திரும்பி வருவேன் ஸ்கூல்லேருந்து அப்படின்னு சொல்கிறான். तुम कितने बजे से कितने बजे तक खेलते हो? எந்த நேரம் முதல் எந்த நேரம் வரை விளையாடுகிறீர்கள். From what time to what time do you play? அப்படின்னு இந்த பையன் கொஸ்டின் கேட்குறான். இவன் मैं 5:30 बजे से 6:30 बजे तक खेलता हूँ. நான் 5:30 மணி முதல் 6:30 மணி வரை விளையாடுகிறேன் அப்படின்னு சொல்கிறான். I play from 5:30 to 6:30. तुम कितने बजे से कितने बजे तक पढ़ते हो? எந்த நேரம் முதல் எத்தனை நேரம் வரை படிக்கிறீர்கள். From what time till what time do you study? मैं 7 बजे से 8 बजे तक पढ़ता हूँ. 7 மணி முதல் 8 மணி வரை படிக்கிறேன். I study from 7 till 8. நான் 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். तुम रोज कितनी देर टीवी देखते हो? தினமும் எவ்வளவு நேரம் டிவி பார்க்கிறீர்கள், நீங்கள் பார்க்கிறீர்களா அப்படின்னு கொஸ்டின் கேட்குறான். How long do you watch TV every day? Do you see அப்படின்னு கேட்குறான். मैं रोज थोड़ी देर टीवी देखता हूँ. தினமும் கொஞ்ச நேரம் டிவி பார்ப்பேன், நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். I watch TV
ஃபார் எ லிட்டில் வைல் எவ்ரிடே. நான் டெய்லி கொஞ்ச நேரம் டிவி பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அடுத்தது இதில் உள்ள கொஸ்டின் ஆன்சர். கொஸ்டின் வந்து இதில் ஒன்று தான் கொடுத்துருக்காங்க, தும் கவுன் ஹோ அப்படின்னு. மீதிலாம் வந்து நம்ம அதுலேயே பார்த்துக்க வேண்டியது தான். இல்லைனா உங்களுக்கு தெரியலனா நான் முன்னாடி இருக்க வீடியோவில் மொத்த கொஸ்டின் ஆன்சரையும் போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. கொஸ்டின் ஆன்சர் மட்டும் இல்லை, ஒன் வேர்ட்ஸு எல்லாமே போட்டிருக்கேன். அடுத்தது சப்தார்த். கவுன் சி, எந்த, விச். பவுன்ச்னா சென்று அடைதல், டு ரீச். லவுட்னா திரும்பி வருதல், டு ரிட்டன். தஃப்தர் அலுவலகம், ஆஃபீஸ். சைக்கிள் மிதிவண்டி, சைக்கிள். கஹாம் எங்கே, வேர். वाक्यों में प्रयोग कीजिए. पहुंचना சென்று அடைதல், டு ரீச். यह रेलगाड़ी कब மதுரை பவுன்ச்சேகி. ஒரு வேர்ட் கொடுத்துருவாங்க, அதை வச்சு நம்ம ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும், ஒரு வாக்கியமாக நம்ம எழுதணும். லவுட்னா திரும்பி வருதல், டு ரிட்டன். மாதாஜி चेन्नई से कब लौटी. दफ्तर अलुवलगम, ऑफिस. मेरी दीदी दफ्तर में काम करती है அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் சொல்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நமஸ்தே, தன்யவாத்.